மகர ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி, அந்த கடவுள் முருகன நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போது? தொழில் வியாபாரமெல்லாம் எப்படி அமைய போது? லாபம் கிடைக்க போகுதா? குடும்ப ரீதியா எப்படி இருக்க போது? உங்களுக்கு பலமா இருக்க போதா? இல்ல பலவீனமா அமைய போதா? நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்? எந்த தெய்வங்கள வழிபடணும்? ஆவணி பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள மறக்காம கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வரும் 7/9/2025 அன்னைக்கு ஆவணி பௌர்ணமி வருதுங்க. பொதுவாவே பௌர்ணமி நாள்ல தெய்வ சக்திகள்லாம் அதிகரித்து காணப்படும்ங்கிறதால, அந்த நாள்ல விரதம் இருந்து குலதெய்வத்தையும், மற்ற தெய்வங்களையும் வழிபடுவதால் சந்ததிகள் நலம் பெருகுங்க. குறிப்பாக இந்த நாள்ல பெண் தெய்வ வழிபாடு செய்றதும் அதிக பலன கொடுக்கக்கூடியதா இருக்குதுங்க. 12 பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுவதால, வாழ்க்கையில அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற செய்யுங்க. இந்த நாள்ல செய்யப்படும் தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு சக்தி அதிகங்க. பொதுவா மற்ற நாட்கள்ல செய்யும் வழிபாடுகளை விடவும் அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்கள்ல செய்யும் வழிபாடுகளுக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அதுலயும் சந்திரன் ஆதிக்கம் அதிகம் உள்ள பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் போறதும், வீட்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யறதும், சத்யநாராயணா பூஜை செய்தாலும் நீங்க எப்படி வழிபட்டாலுமே அதனோட பலன் 2 மடங்கா கிடைக்குங்க. நிலா காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழா காலம்னு சொல்லுவாங்க. அதுபோல ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. பௌர்ணமி நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யறதால அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வருங்கிறது நம்பிக்கைங்க. அதுபோல ஆவணி மாதத்துல வரும் பௌர்ணமி நாள்ல விரதம் இருந்து வழிபட்டா பல நாட்களா எத்தனை முயற்சி செய்தும் தீராத பிரச்சனைகள்லாம் நீங்குங்க. பணவரவு அதிகரிக்குங்க. திருமண தடை நீங்கும். கணவன் மனைவி பிரச்சனை தீருங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. வராக்கடன்லாம் வந்து சேருங்க. மேலும் குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கும் சுபிட்சம் உண்டாகுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலைமை திருப்தி தருவதா இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. குடும்ப விசேஷமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குங்க. நண்பர்களால சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்துல திருப்திகரமா போக்கே காணப்படுங்க. வேற வேலைக்கு போக விருப்பப்படுறவங்க அதுக்கான முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொண்டா சாதகமா முடியுங்க. வியாபாரத்துல எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்குங்க. சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாத்தி விரிவுபடுத்துவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரமா இருக்குங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல கூடுதலான வேலை செய்ய வேண்டியதா இருக்குங்க. கருத்தோடு பேசி மற்றவர்கள் மனம் கவரும் குணம் கொண்ட மகர ராசினருக்கு இந்த வாரம் 7ஆம் இடத்துல உள்ள சுக்கிரன் பெண் நண்பர்கள் மூலம் பல நன்மைகளை தருவாங்க. கணினி எந்திர உற்பத்தி தொழில்துறையினர் தொழில் விரிவாக்கம் செய்யலாங்க. ஸ்டேஷனரி தினசரி சந்தை வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்கள் பெருகி லாபம் அடைவாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்துல நற்செய்தி கிடைக்க பெறுவாங்கங்க. ரியல் எஸ்டேட்ல புதிய பகுதிகளில் கட்டுமான பணிகளை தொடங்கலாம். ஷேர் மார்க்கெட்ல பெட்ரோல் விவசாய விளைபொருள் பங்குகள் மூலம் ஆதாயம் உண்டாகுங்க. மாணவர்கள் தேர்வுகளில் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று கல்வி நிறுவனங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. தலைவலி மன உளைச்சல் காரணமா தலை சுற்றல் மயக்கம் ஏற்பட்டா உடனே மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கணுங்க. கன்றோடு கூடிய பசு மாட்டுக்கு அருகம்புல் வழங்குவதும் சுமங்கலி பெண்களுக்கு சந்தனம் குங்குமம் பண உதவி செய்யறது மூலமா நன்மை ஏற்படுங்க. திறமைசாலிகளான மகர ராசிக்காரர்கள் இந்த வாரம் அறிவுத்திறன் கூடுங்க. இனிமையான பேச்சின் மூலம் பலரது உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. சுக்கிரன் சஞ்சாரத்தால செல்வம் சேருங்க. அரசு தொடர்பான பணிகள்ல சாதகமான போக்கு காணப்படுங்க. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் பலம் பெற்றிருக்கார். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகுங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாங்க. பெண்களுக்கு அறிவுத்திறமை அதிகரிக்குங்க. கலைத்துறையினர் அதீத கவனத்தோட செயல்படுறது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தருங்க. அரசியல் துறையினருக்கு கவனம் தேவைங்க. மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. கல்வியில முன்னேற்றம் காணப்படுங்க. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனமகிழ்ச்சி ஏற்பட அனுசரித்து செல்றது நல்லதுங்க. பிள்ளைகளின் கல்வியில கவனம் செலுத்துறது நன்மையை தரும் விதமா இருக்குங்க. வழக்கு விவகாரங்கள்ல ஈடுபடாம தவிர்க்கிறது நல்லதா முடியும். அஷ்டமஸ்தானத்துல சூரியன் கேது சஞ்சரிக்கிறதால நெருக்கடி அதிகரிக்குங்க.
உடல்நிலையில எதிர்பாராத பாதிப்பு ஏற்படுங்க. மேல் அதிகாரியால மன உளைச்சல் உண்டாகுங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தன குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால எதிர்பார்த்த வரவு வந்து சேருங்க. தொழில் லாபம் தருவதா இருக்குங்க. அஷ்டம புதனால எடுக்கும் வேலையெல்லாம் வெற்றியா முடியுங்க. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்குங்க. நேற்றைய கனவு இன்று நனவாகுங்க. இந்த வாரம் எதுலேயுமே காலதாமதம் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியதா இருக்குங்க. பணவரத்து தாமதப்படலாங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல மெத்தனம் காட்டாம இருக்கிறது நல்லதுங்க. எதுலேயும் கவனமா இருக்கிறது நல்லதாவே முடியுங்க. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள்லாம் தோன்றுங்க. மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. சாமர்த்தியமா செயல்பட்டு காரிய வெற்றி பார்ப்பீங்க. புதிய விஷயங்கள்ல அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகுங்க. பணவரத்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. மேலும் பாக்கியஸ்தான செவ்வாயும் அஷ்டம சூரியனும் கேதுவும் 7ஆம் இட சுக்கிரனும் செயல்களில் நெருக்கடியை ஏற்படுத்துவாங்க. ஒவ்வொன்றிலும் தடைகளை சந்திக்க வேண்டியதா இருக்குங்க. எதிர்பாலினரால ஒரு சிலருக்கு பிரச்சனை உண்டாகுங்க. குருவின் பார்வை உங்களை பாதுகாக்குங்க. மேலும் நீங்க விநாயக பெருமானை வணங்கி வர தடைகள்லாம் நீங்கி நன்மை நடக்குங்க. யாருக்கு தான் விநாயக பெருமானை பிடிக்காது? யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் யோகமான பலன் கிடைக்குங்க. சில இடங்களில் வேலையில் சிறு சிரமங்கள்லாம் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்கள் வேலை மற்றவர்கள் பாராட்டும்படி இருக்குங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வியக்கும்படியான உயர்வு ஏற்படுங்க. தொழிலை மேம்படுத்துறதுக்காக ஏற்ற நேரங்க இது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையுங்க. பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி மன நிம்மதி உண்டாகுங்க. பெரியோர்களின் அன்பு கிடைக்குங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க அக்கறையோட உழைக்கணுங்க. கலைத்துறையினர் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான நிலையை அடைவாங்க. புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையோடு இறங்கணுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொண்டு வருங்க. சனி 2ல் இருப்பதால் அடுத்தவங்க குடும்பத்து விஷயங்களில் தலையிட்டு பேச வேண்டாங்க. நீங்கள் எதுலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்படக்கூடாதுங்க. புதிய முதலீடுகளை நிதானமாக செய்யணும். இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்கணுங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மேலும் பெரியோர்களோட ஒத்துழைப்பும் நம்பிக்கையை கொடுக்குங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவான்க. அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. மேலும் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.